ओम शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः विकाराय शुद्धाय नित्याय परमात्मने तथैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओं नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तक्कमर्चन्तः प्राप्य युर्माणवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च पन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोऽतितः समेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवै रक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे तय श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாரும் நமஸ்காரம். ஸோ போன வாரம் நம்ம எந்த நாமத்தோட பார்த்துருந்தோம்? மகாதபாகா அப்படின்னு நாமம் ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா? மகாதபாகா அப்படின்னா தபம் அப்படிங்கிறது ஆலோசனை அப்படிங்கிற தாத்துல இருந்து வருது. இந்த பிரபஞ்சத்துல தோன்றிய முதல் வார்த்தையே தவம் அப்படிங்கிறது தான். தபம் அப்படிங்கிறது பகவான் என்ன பண்றார் அப்படின்னா ஆலோசனை பண்றார். அந்த ஆலோசனையுடைய பலனாக பகவான் என்ன பண்றாரு? வியூகமூர்த்திகளாக இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துல தோன்றுகிறார். வியூகமூர்த்தி அப்படிங்கிறது வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள். இந்த 4 பேர்ல இருந்து நமக்கு காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு அப்படின்ற 3 விஷ்ணு மூர்த்திகளாக தோன்றுகிறார்கள். அவங்க தான் என்ன பண்றாங்க? இந்த ஜட பிரபஞ்சத்தினுடைய நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க. ஜட பிரபஞ்சத்தை ஏன் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக. இந்த ஜீவாத்மாக்கள் இந்த பௌதிக உலகத்திலிருந்து மீண்டும் போகணும் அப்படின்னா தங்களுடைய கர்ம வினைகளை துளைத்து, கர்ம வினை அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நாம் பகவானுடைய கட்டளையை பின்பற்றுவோம் அப்படின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா கர்ம வினைகள் தொலைஞ்சிடும். வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் எது வரைக்கும் பகவானுடைய இச்சைக்கு புறம்பாக நடக்கிறோமோ அதுதான் கர்ம வினை. எப்ப நாம் பகவானுடைய இச்சைக்கு ஏற்றார் போல, பகவானுடைய விருப்பத்தை ஏற்றார் போல, பகவானுடைய கட்டளைக்கு ஏற்பால் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப கர்ம வினைகள் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். இதை புரிந்துக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் சுதந்திரமானவன் கிடையாது, நான் அனுபவிப்பாளன் கிடையாது, நான் பகவானுடைய அம்சம், நான் பகவானுக்காகவே இருக்க வேண்டியவன் அப்படிங்கிற விஷயத்த அவன் எப்ப புரிஞ்சுக்கிறானோ அந்த க்ஷணம் என்ன ஆயிடுறான்? அவன் எல்லா கர்ம வினைகள் இருந்தும் வெளில வந்துடுறான். இதற்கான ஒரு இடத்தை உருவாக்கணும் இல்லையா? அந்த இடம் தான் நம்ம இந்த பௌதிக உலகம்னு சொல்லி சொல்றோம். சோ பகவான் என்ன பண்றாருன்னா இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறார். இப்படியாக தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்ன பண்ணார் அப்படின்னா பகவான் செய்யறதுனால அவருக்கு பேரு தபா அப்படின்னு பேரு. இவ்வளவு பெரிய விஷயத்தை ஆலோசனை பண்ணி பண்ணாலும் அவருக்கு பேரு தபா அப்படின்ற பேரு. இப்படியாக மகா தபாஹா அப்படின்னு பேர் வச்சிருக்கார்.
ஸோ மகா தபாக அப்படின்னா தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தானே பல விரிவங்கங்களாக வருவதனால அவனுக்கு பேர் மகா தபாக அப்படின்னு பேர் வச்சிருக்கார். தசரதன் வேள்வி பண்ணான். குழந்தை பாக்கியம் வேணும்னு வேள்வி பண்ணான். ஒரு குழந்தை தான் வேணும்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு 4 குழந்தைங்க கிடைச்சாங்க. அது என்னப்பா? ஒரு குழந்தை கேட்டா 4 குழந்தை கிடைக்குது. 1 வாங்குனா 3 ஃப்ரீயா என்ன? ம். அப்படின்றபோது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, தான் வரும்பொழுது தனக்கு சேவை செய்யறதுக்கு என்ன பண்றாரு? தானே ஆளுங்கள கூட்டு வந்துடுறாராம். அதுல ராமர் அப்படின்றவர் நமக்கு பக்தியையும், தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்காக வந்தார். லக்ஷ்மணன் அப்படின்றவர் பாரதந்திரியம் அப்படின்ற அந்த குணத்தை காட்டுவதற்காக வந்தார். பகவானை முழுமையாக சார்ந்திருப்பது அப்படிங்கிறது. அ சேஷத்துவம் அப்படின்ற குணத்த காட்டுவதற்கு. சேஷத்துவம் அப்படின்னா பகவானுக்கு முழுமையாக சேவை செய்யறது. பகவானுக்கு மட்டுமே சேவை செய்யறது. இது சேஷத்துவம் அப்படின்னு சொல்றது. இது லக்ஷ்மணன் காட்ட வந்தது. பரதன் காட்ட வந்தது பாரதந்திரியம் அப்படின்னு சொல்றோம். பாரதந்திரியம் அப்படின்னா பகவானுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பது. பகவான் ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அப்படின்னா, அதற்கு மறுவார்த்தை கிடையாது. இது பாரதந்திரியம் அப்படின்னு சொல்றோம். சத்ருக்கரன் எதை காட்ட வந்தான் அப்படின்னா, பாகவத சேவை அப்படிங்கிற தர்மத்தை காட்ட வந்தார். பகவானுக்கு சேவை செய்யறதை காட்டிலும், பகவானுடைய சொல்லை கேட்பதை காட்டிலும், பக்தனுடைய சேவை, பக்தனுடைய சொல்லை ஏற்று நடப்பது தான் மிக உயர்ந்த சேவை அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் சத்ருக்கனுடைய குணம். இப்படியாக பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, தானே 4 வடிவங்களாக 4 விதமான தர்மங்கள் நம்மளுக்கு செஞ்சு காட்டுறாரு இல்லையா? ஸோ அப்படிதான் வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்னர், அனிருத்தர் அப்படின்ற இந்த 4 பேர் வராங்க. பொதுவாக வேதங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே பரவாசுதேவனை அ புகழ்ந்து பேசும். அதேபோல பஞ்சதந்திரம் பாஞ்சதந்திர ஆகமங்கள் பார்த்தோம் அப்படின்னா, வியூகமூர்த்திகளை என்னைக்கும் புகழ்ந்து பேசும். நம்ம பாஞ்சராத்திர விதியெல்லாம் பின்பற்றோம் இல்லையா? பூஜை பண்றதுக்கு பாஞ்சராத்திர விதியெல்லாம் பின்பற்றோம் இல்லையா? இதெல்லாமே என்னைக்குமே பகவானுடைய வியூகமூர்த்தியை புகழ்ந்து பேசக்கூடியதா இருக்கு. அதேபோல இதிகாசங்கள், புராணங்கள் என்னைக்குமே அவதாரங்களை புகழ்ந்து பேசும். ஸ்மிருதி சாஸ்திரங்கள், ஸ்மிருதி சாஸ்திரம் சொல்லக்கூடிய பலவிதமான ஸ்மிருதிகள் இருக்கு. இந்த ஸ்மிருதி சாஸ்திரங்கள் என்னைக்கும் பகவானுடைய பரமாத்ம தத்துவத்தை புகழ்ந்து பேசும். பக்தர்கள் என்னைக்குமே பகவானுடைய அர்ச்ச விக்கிரகத்தை புகழ்ந்து பேசுவாங்க. இப்படியாக பகவானுடைய 5 நிலைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கிறோம். வேதங்கள் பரவாசுதேவன், வைகுண்டநாதனை புகழ்ந்து பேசும். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய வியூகமூர்த்தியை பஞ்சதந்திரங்கள், பாஞ்சதந்திர ஆகமங்கள் புகழ்ந்து பேசும். அதன் பிறகு இருக்கக்கூடிய விபவ அவதாரங்கள் அப்படின்ற அவதாரங்களை புராணங்களும், இதிகாசங்களும் புகழ்ந்து பேசும். அதன் பிறகு இருக்கக்கூடிய பரமாத்ம தத்துவத்தை ஸ்மிருதி சாஸ்திரங்கள் புகழ்ந்து பேசும். அதன் பிறகு இருக்கக்கூடிய அர்ச்ச விக்கிரகத்தை பக்தர்கள் தங்களுடைய சாஸ்திரங்கள்ல புகழ்ந்து பேசுவாங்க. திவ்ய பிரபந்தங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அர்ச்ச விக்கிரகத்தினுடைய புகழ்ச்சி தான் அதிகமா இருக்கும். ஏன்னா பக்தர்கள் பாடியது இல்லையா? ஸோ இப்படியாக இந்த பகவான் என்ன பண்றாரு? தன்னைத்தானே இந்த 5 வடிவங்கள்ல நிலைபெற செய்து என்ன பண்றார்? நம்மை எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆலோசனையில இருக்கார் இல்லையா? அதனால அவருக்கு பேரு மகா தபாகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. ம். சரி. மகா தபாகா அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் சொல்றாங்க. நம்ம அடுத்த நாமத்துக்கு போலாம். ஏன்னா இது ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம் நம்ம. இப்ப அடுத்த நாமத்துக்கு போலாம். 124வது நாமம் சர்வகஹ பேர் கொடுத்திருக்கார். சர்வகஹ அப்படின்னா எல்லாவற்றையும் தன்னிடத்தில் வைத்துக் கொள்பவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் தன்னிடத்தில் வைத்துக் கொள்பவன் அப்படின்றது சர்வகஹ. இல்லைன்னா அனைத்து இடங்கள்லையும் பறந்து விரிந்து இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். சர்வகஹ அப்படின்னா எல்லா இடங்களையும் சென்று அடைபவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இந்தியால ஒரு இடத்துல விட்டு வைக்கல, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல பகவான் ஒரு இடத்த விட்டு வைக்க மாட்டாராம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவாராம். இப்படி சர்வகஹ அப்படிங்கிற பேருக்கு பல அர்த்தங்களை கொடுக்கிறார். உம் உம் கிருஷ்ணர் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு வரும் பொழுது அவர் இந்தியா முழுவதும் சுத்தி வந்துட்டார். இந்தியா சொல்றதை காட்டிலும் பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். உலகத்துல இந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் சுத்தி வந்தார் கண்டிப்பா. அதன் பிறகு சொர்க்கலோகத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தார். அதன் பிறகு யமலோகத்துக்கும் ஒரு முறை போயிட்டு வந்தார்.
அதன் பிறகு பாதாள லோகம் வரைக்கும் போயிட்டு வந்தார். அதன் பிறகு வைகுண்ட லோகமும் ஒரு தடவ போயிட்டு வந்துட்டார். இல்லையா? வைகுண்ட லோகத்திலயும் போய் அங்க நாராயணனுக்கு ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ சொல்லிட்டு வந்துட்டார். இப்படி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் அனைத்து இடங்களுக்கும் இந்த உலகத்துல அவதாரமா வரும் பொழுதே என்ன பண்ணிட்டாரு? எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். எப்படி ராமச்சந்திர பகவான் இந்த பாரத தேசம் முழுவதும் நடந்து போயிட்டு வந்தாரோ, சைத்தன்ய மகாபிரபு அதே போல தான். இங்க தோன்றிய பிறகு இந்தியா முழுவதும் என்ன பண்ணாரு? நடந்து போயிட்டு வந்தார். இப்படி பகவான் என்ன பண்றாரு? தன்னைத்தானே விரிவங்கம் செய்து கொண்டு அனைத்து இடங்களையும் சென்று வருவதால் அவருக்கு பேர் சர்வகா அப்படின்னு பேரு. இன்னொரு அர்த்தம் சர்வகா அப்படின்னா அனைத்தையும் தன்னுள் வைத்துக் கொள்பவன் அப்படின்ற ஒரு பெயரையும் கொடுக்கிறார். சரி. இப்ப உங்களுக்கு ஆழ்வார்களை பற்றி தெரியும். 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த 12 ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார் அப்படின்றவர் தலையாய ஆழ்வாரா சொல்லப்படுறார். ஏன் அப்படி சொல்லப்பட்டார் அப்படின்னா, அந்த நம்மாழ்வாரால தான் இன்னைக்கு தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தங்கள் மீண்டும் மனித மனித குலத்திற்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய தலையாக யார் இருக்கார் அப்படின்னா, பூதத்தாழ்வார் அப்படின்றவர் நம்மாழ்வாருடைய தலையா இருக்கான்னு சொல்றார். அந்த நம்மாழ்வாருடைய 2 கண்களாக பொய்யாழ்வாரும், பொய்கையாழ்வாரும், பேயாழ்வாரும் இருக்காங்களாம். பகவான் அந்த நம்மாளுடைய தலையாக பூதத்தாழ்வார் இருக்கார். அவருடைய 2 கண்களாக பேயாழ்வாரும், பொய்கையாழ்வாரும் இருக்காங்களாம். அந்த நம்மாழ்வாருடைய திருமுகமாக பெரியாழ்வார் இருக்கார். அவருடைய கழுத்தாக திருமிழிசை ஆழ்வார் அப்படின்றவர் இருக்கார். அந்த நம்மாழ்வாருடைய மார்பாக தொண்டடிப்பொடி ஆழ்வார் அப்படின்றவர் இருக்கார். அந்த நம்மாழ்வாருடைய 2 கைகளாக குலசேகர ஆழ்வாரும், திருப்பான் ஆழ்வாரும் இருக்காங்களாம். அந்த நம்மாழ்வாருடைய வயிற்று பகுதியாக திருமங்கை ஆழ்வார் இருக்காரா. அந்த நம்மாழ்வாருடைய திருப்பாதங்களாக மதுரகவி ஆழ்வாரும், ஸ்ரீ ராமானுஜரும் இருக்காராம். இப்படியாக இந்த நம்மாழ்வார் அப்படின்றவருடைய உறுப்பாக, அங்கங்களாக இந்த எல்லாரும் இருப்பதனால்தான் அவர் தலையாய ஆழ்வாரா சொல்லப்பட்டார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, பொதுவா ஆழ்வார்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நம்மாழ்வார்னு கூட சொல்ல தேவையில்லை. ஆழ்வார்னு சொன்னாவே அது நம்மாழ்வாரை தான் குறிக்கும். எப்படி கோயில்னு சொன்னோம் அப்படின்னா, அது வந்து ஆஹ் ஆஹ் வரதராஜ பெருமாளை குறிக்குமா? பெரிய கோயில் அப்படின்னு சொன்னாவே ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்குமா? மலை அப்படின்னு சொன்னாவே திருமலை தான் குறிக்குமா? அப்படி ஆழ்வார் அப்படின்னு சொன்னா நம்மாழ்வார் தான் குறிக்குமா? அப்படிப்பட்ட நம்மாழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு முறை பகவான் கிட்ட கேட்கிறார், சுவாமி நீங்க பெரியவரா நான் பெரியவனா அப்படின்னு கேட்கிறார். பகவான் சொல்றார், இது என்னப்பா கேள்வி? நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றார். எப்படி நீங்க பெரியவன் சொல்றீங்க? எல்லாவற்றையும் எனக்குள்ள வச்சிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எனக்குள்ள வச்சிட்டு இருக்கேன். எல்லாமே எனக்குள்ள இருக்கு. அதனால நான் தானே பெரியவன் அப்படின்னு சொல்றார். சரிதான் சுவாமி, நீங்க சொல்றது சரிதான். எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, நான் உங்களோட இதயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப எல்லாத்தையும் நீங்க தாங்கிட்டு இருக்கீங்க. உங்களை நான் தாங்கிட்டு இருக்கேன். அப்ப நான் தானே பெரியவன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொல்றாரா, ஆமா உண்மையாதான் இருக்கு. நான் எல்லாத்தையும் தாங்கினாலுமே கூட என்ன நீ தாங்கிட்டு இருக்கியே. அப்ப என்ன நீ தாங்குறதுனால நீ தானே பெரியவன். நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்மாழ்வார் சொல்றாரா, இல்ல இல்ல சுவாமி நீங்க தான் பெரியவன். எப்படி? மறுபடியும் எப்படி சொல்ற? நான் உங்களை என்னுடைய இதயத்துல தாங்குவதற்கு நீங்க தான் காரணம். உங்களுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கு இல்லையா? அந்த கல்யாண குணங்கள் தான் என்ன பண்ணுது? என்னை எப்பயுமே உங்க இதயத்துல வச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. சோ உங்களுடைய குணங்கள் இல்ல அப்படின்னா, என்னால என்ன பண்ண முடியாது? உங்களை எப்போதும் நினைச்சிட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க தான் உங்களை பற்றி நினைப்பதற்கு, உங்களுக்கு பக்தி செய்வதற்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாராம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் பகவானை அடைய வேண்டும் அப்படின்னாலும், நாம் பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னாலும், பகவான் முதல்ல நமக்கு கருணையை காட்டினாதான் என்ன பண்ண முடியும்? நாம் பகவானுடைய கருணையினால தான் அவரை நினைக்க முடியும். பகவானுடைய கருணையினால தான் அவரை பத்தி பேச முடியும். பகவானுடைய கருணையினால தான் நம்ம அவர் மேல பக்தியே செய்ய முடியும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? பகவான் தன்னை அடைவதற்கு தானே உதவி செய்யறார். அதற்கு பேரு சர்வகா அப்படின்னு பேர் கொடுக்கிறார். சர்வகா அப்படின்னா எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்றோம்ல, எல்லாத்தையும் தனக்குள்ள தாங்குறான்னு சொல்றோம். தாங்குறது என்ன? தாங்கி அடைவித்தல் அப்படின்னு அர்த்தம். நமக்கு நம்ம இதயத்துக்குள்ள பகவான் இருந்து நம்மையும் தாங்கி
நமக்கு பக்தியை கொடுக்கறதுனால அவருக்கு பேரு சர்வகா அப்படின்னு நாமத்தை கொடுக்குறார். இதெல்லாம் உபனிஷத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்கள். ரொம்ப ஆழமான அர்த்தங்களை கொண்ட நாமங்கள் இதெல்லாமே. சரி, அடுத்த நாமத்துக்கு போலாம். சர்வவித்து அப்படின்னு பகவானுக்கு பேரு. சர்வவித் அப்படின்னா அனைத்தையும் அறிந்தவரா இருக்காரு. யத் சர்வஜ்ஞா சர்வவித் அப்படின்னு சொல்றோம். சர்வஜன் அப்படின்னு பேரும் பகவானுக்கு இருக்கு. சர்வவித் அப்படின்னு பேர் இருக்கு. பகவானுக்கு தெரியாத விஷயங்களே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்க பகவானுடைய ஒரு ஐஸ்வர்யத்தை காட்டுறாங்க. என்ன ஐஸ்வர்யத்தை காட்டுறாங்க அப்படின்னா, பகவானுடைய ஞான ஐஸ்வர்யத்தை காட்டுறாங்க. பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் இந்த பிரபஞ்சம், இந்த மொத்த பௌதிக உலகத்தையும் தன்னுடைய ஞானத்தினாலேயே உண்டுபடுத்துறார். நாம் எல்லாம் ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னா, நம்முடைய கைகளையோ, கால்களையோ, நம்ம உடம்பையோ உபயோகப்படுத்தி என்ன பண்ணணும்? உருவாக்கணும். ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய ஸ்மரண மாத்திரையினால தான் நினைக்கிறார். இந்த பிரபஞ்சம் உண்டாகட்டும் அப்படின்னு நினைக்கிறார். நினைச்ச மாத்திரத்திலே என்ன பண்ண முடியுது அவரால? இந்த பிரபஞ்சத்தை உண்டுபடுத்த முடிஞ்சது. அதே போல என்ன பண்றாரு அவரு? எல்லாமே சங்கல்ப மாத்திரத்தினால முடிக்கக்கூடியவர். சங்கல்ப சக்தி அப்படிங்கிறது பகவான் கிட்ட இருக்கு. என்ன பண்ணுவாரு? இவர்கள் காக்கப்படட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜஸ்ட் அவர் நினைப்பார், காக்கப்படுறாங்க. இவங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும் நினைக்கிறார், எல்லாம் அழிக்கப்படுது. அப்ப பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற இந்த 3 விஷயங்களையும் தன்னுடைய ஸ்மரண மாத்திரையினாலேயே முடிக்கிறதுனால, அவரு சர்வவித் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எந்த செயலையும் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தன்னுடைய ஞான மாத்திரத்தினாலேயே, தன்னுடைய ஞானத்தினாலேயே, தன்னுடைய சங்கல்ப சக்தியினாலேயே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்கார். சர்வவித்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல கூட நான் பார்க்க முடியும். பெரிய செல்வந்தர்கள் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஆலோசனை மட்டும் தான் குடுப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க வாய் திறந்தா சொல்லுவாங்க. இத செய்யணும், இத செய்யணும் வாய் திறந்து சொல்லுவாங்க. அவங்க சேவை ஆட்கள்லாம் பண்ணிருவாங்க. ஆனா பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, சொல்லக்கூட தேவையில்ல. அவர் நினைச்சா போதுமா. அவருடைய வேலையாட்கள் அவ்வளவு கெட்டிக்காரங்களாம். குறிப்பா ஸ்ரீ மகாலட்சுமி. மகாலட்சுமி என்ன பண்றா அப்படின்னா, ரமா அப்படின்னு அவளுக்கு பேரு. ரமா அப்படின்னா ஆனந்தத்தை கொடுப்பவள் அப்படின்னு அர்த்தம். எது ஆனந்தத்தை கொடுக்கும்? நாம் சொல்லி செய்யறத காட்டிலும், நாம் மனசுல நினைச்ச உடனே அத செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அது இன்னும் ஆனந்தத்த கொடுக்கும். நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? "அடே! நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு." நான் என் மனசுல இருக்க உனக்கு எப்படி தெரியும்? என் மனசுல இருக்க மாரி நீ எப்படி சொல்லிட்ட? என் மனசுல இருக்க மாரி எப்படி செஞ்சுட்ட? அப்படின்னு சொல்லிப்பாரு. சொன்னாவே இன்னைக்கெல்லாம் செய்யறது கிடையாது. வாய் திறந்து சொன்னா கூட இன்னைக்கு செய்யறது கிடையாது. ஆனா, ஒருத்தங்க சொல்லாததுக்கு முன்னாடியே, வெறும் மனசுல நெனச்ச உடனே அந்த விஷயத்த செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அது எவ்வளவு சந்தோஷத்த குடுக்கும். அதனால தான் லக்ஷ்மிக்கு பேரு ரமா அப்படின்னு பேரு. ஏன்னா, லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகவான் வாய் திறந்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பகவான் ஒரு விஷயத்த தன்னுடைய திருவுள்ளத்துல நெனச்சாலே போதுமா, அத முடிச்சிருவாங்களாம். அதனால அதுக்கு பேர் ரமா அப்படின்னு பேரு. அந்த லக்ஷ்மிய பார்க்கும்போது பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யாருக்கு தான் இருக்காது? பகவான் நெனச்ச மாத்திரத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்கன்னா, யாருக்கு சந்தோஷம் இருக்காது? ஸோ நாம என்ன பண்ணணும்? இந்த குணத்த வளர்த்துக்கணும். பகவானுடைய திருவுள்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கு தகுந்தாற்போல நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அது பகவானுக்கு ஆனந்தத்தை குடுக்கும். ம். ஸோ அப்படி பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய ஸ்மரண மாத்திரையால எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா? அதனால அவருக்கு பேரு சர்வவித்து அப்படின்னு சொல்றார். ம். சரி. பகவான் எத இங்க படைக்க முயற்சி பண்றார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். பகவான் படைக்கிறார், பகவான் படைக்கிறார், பகவான் படைக்கிறார்ன்னு சொல்றோமே, பகவான் எத படைக்கிறார்? பகவான் இந்த பிரபஞ்சத்த படைக்கிறாரா? அப்படின்னா, பகவானுக்கு இந்த பிரபஞ்சத்த படைக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் ஆசை கிடையாது. பகவான் உண்மையில இந்த பிரபஞ்சத்த படைக்கல. பகவான் என்ன படைக்க முயற்சி பண்றார் அப்படின்னா, ஜீவாத்மாக்களுடைய ஞானத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சி பண்றார். அவ்வளவுதான். பகவானுடைய படைத்தல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் இந்த ஆத்ம ஞானத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சி பண்றார். இதுதான் பகவானுடைய படைப்பு அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பகவான் படைக்கிறார்ன்னா, இந்த உலகத்த உட்கார்ந்து ஒரு சப்பாத்தி மாவு பெசையிற மாரி பெசஞ்சு உருண்டை உருண்டையா, உருண்டை உருண்டையா உபிச்சு வைக்கிறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் துர்க்கை பண்ணியிருக்கும். துர்க்கை பண்ணக்கூடிய வேலை, மாயை பண்ணக்கூடிய வேலை. அத அவ பண்ணிருவா.
ஸோ பகவான் எதை படைக்கிறார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல ஜீவாத்மாக்கள் தான் மறந்து போன அந்த ஞானத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சி பண்றார். அதான் பகவானுடைய படைப்பு அப்படின்னு அர்த்தம். அதனால நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? பகவான் படைக்கிறார் அப்படின்னா எதை படைக்கிறார்? ஆத்ம ஞானத்தை படைக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இனிமேல பகவான் படைக்கிறார்ன்னா, இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறார்ன்னு நெனச்சுக்காதீங்க. பகவானுக்கு இந்த பௌதிக உலகத்த படைக்கணும் அப்படின்ற எந்த விதமான எண்ணமும் கிடையாது. அவர் இந்த பௌதிக உலகத்த படைக்க போறதும் கிடையாது. அது அவருடைய சக்திகள் செய்யக்கூடிய வேலை. பகவான் படைத்தல் ஒரே ஒரு விஷயம் தான் படைக்கிறார் இந்த உலகத்துல. எத படைக்கிறார் அப்படின்னா, மறந்து போன ஆத்ம ஞானத்தை, இந்த ஆத்மாக்கள் தான் மறந்து போன ஆத்ம ஞானத்தை மீண்டும் இந்த இந்த ஆத்மாக்களுக்கு கொண்டு வந்து குடுக்க முயற்சி பண்றார். இதுதான் பகவானுடைய படைப்பு அப்படின்னு சொல்றோம். ம். சரி. இதற்கு ஒரு அழகான கதையும் கூட சொல்றாங்க. குருக்ஷேத்திர போரெல்லாம் முடிச்சுட்டு, கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய இடத்துக்கு துவாரகைக்கு போயிட்டுருக்காரு. அங்க ஒரு பாலைவனத்துல உதங்கர் அப்படின்னு ஒரு மகரிஷி. அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த உதங்க மகரிஷிய பார்த்துட்டு நமஸ்காரம் பண்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணர பார்த்த உடனே அந்த உதங்கர் கேட்கிறார், "என்ன கிருஷ்ணா, பாண்டவர்கள், கௌரவர்கள்லாம் சௌக்கியமா?" அப்படின்னு கேட்கிறார். "சுவாமி உங்களுக்கு கதையே தெரியாதா? என்ன ஆச்சு? பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் மத்தியில பெரிய போர் மூண்டது. குருக்ஷேத்திரத்துல பெரிய யுத்தமே நடந்தது. அந்த யுத்தத்துல கௌரவர்கள் அநேகமா எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. பாண்டவர்கள் 5 பேர் மிச்சமானாங்க. அதன் பிறகு பரீட்சித்து அப்படின்ற அவங்க பேரை மட்டும் தான் மிச்சமானான். மற்றவங்க எல்லாரும் மாண்டார்கள்." அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த உதகர புடிச்சுக்கிட்டாராம். "ஏன் சுவாமி நீங்க இருந்தீங்களே, நீங்க நீங்க அவங்கள தடுத்திருக்கலாம்ல. நீங்க ஏன் தடுக்காம விட்டீங்க? நீங்க இருந்தும் ஏன் இந்த போர் நடந்தது?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டார். கிருஷ்ணர் ஏதோ சொல்லி பார்த்தார். அவருக்கு கேட்கிற மாரி கிடையாது. மறுபடியும் கேட்கிறார். நீங்க நிறுத்தியிருக்கலாம்ல" அப்படின்னு கேட்கிறார். சொன்ன உடனே அப்ப கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, "ஒருத்தனுக்கு எது கிடைக்காதோ அது கண்டிப்பா கிடைக்காது. ஒருத்தனுக்கு எது கிடைக்குமோ அது அது கிடைக்காம இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டார். போறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, "சரி இதெல்லாம் நீ விட்டுரு. நான் வந்திருக்கேன். ஏதாவது வரம் வேணா கேட்டு வாங்கிக்கோ. நீ தேவையில்லாம ஏன் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாரு. சரி இது நல்ல விஷயம் தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அவரு உதங்கர் சொல்றாரு, "நான் ஒரே பாலைவனத்துல இருந்துட்டு இருக்கேன். எனக்கு தாகம் எடுத்தா தண்ணி கூட கிடைக்கிறது கிடையாது. எனக்கு தாகம் வரும்பொழுது, நான் கிருஷ்ணா தண்ணீர் அப்படின்னு சொன்னா, எனக்கு தண்ணீர் கிடைக்கும். இந்த ஒரு வரத்த மட்டும் குடேன்" அப்படின்னு கேட்கிறார். பகவான் சொல்லிட்டாரு, "சரி அப்படியே ஆகட்டும்" சொல்லிட்டு போயிட்டார். போனதுக்கு அப்புறம் உதங்கர் மறுபடியும் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. இப்ப என்ன பண்றாரு, "கிருஷ்ணா தண்ணீர், கிருஷ்ணா தண்ணீர்" அப்படின்னு சொல்றார். ம். தண்ணி வர மாரி தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் என்ன பண்றான், ஒரு நாய கையில புடிச்சுட்டு வரான். அவன் என்ன பண்றான், "என்ன சாமி தண்ணி வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா சாமி தண்ணி குடி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானைய குடுக்குறான். பானைய குடுத்தா, "சீ! சீ! என்ன நீ எனக்கு தண்ணி குடுக்குறதா? நீ என்னடா அ வேடன மாரி இருக்க. நீ வேட்டையாடுற தொழில் பண்ற மாரி இருக்க. நீ எப்பட்றா தண்ணி குடுத்து நான் குடிக்கிறது? நீ கீழ் குலத்தை சேர்ந்தவன். போடா!" சொல்லி தொரத்தி விட்டார். "சாமி இந்த இடத்துல பாலைவனத்துல தண்ணியே கிடைக்காது. இப்பயே வாங்கி குடிச்சிடுங்க. அப்புறம் தாகத்தினால ரொம்ப கஷ்டப்படுவீங்க" அப்படின்னு சொன்னேன். "எனக்கெல்லாம் தண்ணி வேணாம். போன்னு சொல்லி தொரத்தி விட்டேன். அவன் மறுபடியும் உட்காந்து கத்திட்டு இருக்கார். "கிருஷ்ணா தண்ணி, கிருஷ்ணா தண்ணின்னு" கத்திட்டு இருக்கார். ஏன்னா கிருஷ்ணா வரப்போறது. கிருஷ்ணரும் வரல, தண்ணியும் வரல. ரொம்ப கோவம் வந்துருச்சாம் அவருக்கு. என்ன பண்ணிட்டார், கிடுகிடுன்ட்டு துவாரகைக்கே நடந்து போயிட்டார். ரொம்ப தூரம் கிடையாது. அங்கருந்து துவாரகை நடந்தே போயிட்டார். நடந்து போயிட்டு கிருஷ்ணர் கிட்ட ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டார். "ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ண? நீயும் இப்படி ஏமாத்தலாமா? உன்னுடைய வாய் திறந்தாவே பொய் தான் வருது. ஏன் இப்படி எப்பாத்தாலும் பொய் சொல்லி ஏமாத்திட்டே இருக்க மக்கள? நீ என்ன பொய் சொன்ன? நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டேன். கிருஷ்ணா தண்ணீன்னு சொன்னோனே எனக்கு குடுக்கணும்னு சொல்லி கேட்டேன். ஏன் தண்ணி குடுக்கவே இல்ல?" அப்படின்னு சொல்றான். "ஐயய்யோ! நீ தண்ணி குடிக்கலையா? உனக்காக நான் இந்திரன அனுப்பிச்சு வச்சிருந்தேனே! அமிர்தத்த வேற குடுத்து அனுப்பிச்சிருந்தேனே! அந்த இந்திரன் அமிர்தத்த கொண்டு வந்தானே, அத குடிக்கலையான்னு" கேட்டானாம். "அடடா! எனக்கு தெரியாம போச்சே. வந்த இந்திரன் தெரியாம போச்சே. அவன் குடுத்த அமிர்தம் தெரியாம போச்சே. நான் என்ன பண்ணிட்டேன், அவன தொரத்திட்டேனே!" அப்படின்னு சொன்னானாம். சொன்ன உடனே அப்பதான் கிருஷ்ணர் சொன்னாராம், "இப்ப புரியுதா உனக்கு? எது கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைச்சே தீரும். எது கிடைக்காதோ அது கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு அது கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கு. கிடைக்கவே இல்ல. அதேபோல பாண்டவர்கள் வாழணும்னு இருக்கு. வாழ்ந்துட்டாங்க. மற்றவர்கள் அவங்க அழியணும்னு இருக்கு. அழிஞ்சுட்டாங்க. அத பத்தி நீ பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டாராம். அப்பதான் அவருக்கு புரியுதா, ஆமா கிருஷ்ணா உனக்கு தெரியும். யார வாழ வைக்கணும், யார மடிய வைக்கணும், யார எந்த சமயத்துல என்ன மாரி கொண்டு போணும் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும். நான் என்னமோ பெரிய புத்திசாலி மாரி உன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கிருஷ்ணர் ஏன் இப்படி பண்ணார்? கிருஷ்ணர் ஏன் இப்படி பண்ணார்ன்னு கேள்விலாம் கேட்காதீங்க. கிருஷ்ணர் நமக்கு என்ன பண்ணாலும் அது நம்முடைய நன்மைக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு பிரச்சனையே கிடையாது.
நமக்கு எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, எப்ப நான் கிருஷ்ணர பார்க்கலையோ, எப்ப நான் கிருஷ்ணர புரிஞ்சுக்கலையோ, கிருஷ்ணர புரிஞ்சுக்கல அப்படின்னா, எப்ப என்னுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னாடியும் அவர் தான் காரணமா இருக்கார். அது நல்ல காரணமா தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் பாதிப்பே அடைய மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்குன்னு ஒரு திட்டத்த வச்சுக்கிறோம். இப்படிதான் வாழ்க்கை போகும்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா, அந்த திட்டத்தின் பிரகாரம் போல அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? உடனே கவலைப்படுறோம். ஆனா, நம்முடைய திட்டத்தை காட்டிலும் பகவானுடைய திட்டம் தான் ரொம்ப முக்கியம். பகவானுக்கு தெரியும். நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எத செய்யணும், எத செய்யக்கூடாது. அப்படின்னு எந்த சமயத்துல என்ன குடுக்கணும்னு தெரியும். நான் என்ன பண்றேங்க, அந்த திட்டத்தின் பிரகாரம் விட்டுருங்களேன். பகவானுடைய திட்டத்துக்கு விட்டுருங்க. பகவான் நம்மளுக்கு பார்த்து குடுக்கறது குடுக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்களேன். ரொம்ப சந்தோஷமா உங்க வாழ்க்கை போகும். இப்ப இதான் சர்வகஹ சர்வவித்து அப்படின்னு சர்வவித்து அப்படின்னா, பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, எப்பயும் எல்லாவற்றையும் தெரிஞ்சவரா இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கு சர்வவித்து அப்படின்னு ஒரு பேர் குடுத்திருக்கார். இன்னும் ஒரே ஒரு நாமத்த பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாமம் கூட. ம். முக்கியமான கதையும் கூட இருக்கு இதற்கு. பகவானுடைய அடுத்த பேரு பானுகு பேர் குடுக்கிறார். நெறைய பேர் பானு அப்படின்லாம் பேர் வச்சிருப்பாங்க. பானுமதி, பானு இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க. நம்ம இஸ்கான்ல கூட பானுசுவாமி அப்படின்னு இருக்கார். சென்னையில. அவர் பேருக்கு ரொம்ப ஏற்ற பேர் தான் அது. பானுகு அப்படின்னா. ம். பானுகு அப்படின்னா என்னது? யார் ஒருத்தன் எப்பயும் பிரகாசமா இருக்காரோ அப்படிங்கிற ஒரு பானுகு. இது பகவானுடைய வீரியம் அப்படிங்கிற குணத்தை காட்டக்கூடியது. பகவான் எப்பயும் பிரகாசமா இருப்பாராம். பொதுவா குழந்தைகள் பெற என்ன ஆகுறாங்க அப்படின்னா, தாய்மார்களுடைய அழகு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவான் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாலும், எத்தனை பிரபஞ்சத்த உருவாக்குனாலும் அவர் எப்பயும் இளமையாவே இருப்பாராம். அதனால அவருக்கு பானுகு. சூரியனுக்கும் ஒரு பெயரு பானுகு அப்படின்னு சொல்றது. ஹம். ம். தான் மாறாமல் அனைத்தையும் மாற்றுபவனுக்கு பேரு தான் பானுகு. தான் மாறுவதே கிடையாது. ஆனா, அவனால எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். சூரியனே எடுத்துக்கோங்களேன். சூரியன் மாறப் போறதே கிடையாது. ஆனா, சூரியனால இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. சூரியனால தான் கடல் அப்படிங்கிறது மாறிட்டு இருக்கு. சூரியனால தான் வெப்பநிலை மாறிட்டு இருக்கு. சூரியனால தான் நம்முடைய சீசன்ஸ்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. சூரியனால தான் ஒரு காய் பழமாயிட்டு இருக்கு. சூரியனால தான் இந்த பிரபஞ்சத்துல எல்லா விதமான மாற்றங்களும் சூரியன் தான். சூரியன் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அப்ப சூரியன் மாறுவது கிடையாது. தான் நிலையாக இருந்து அனைத்தையும் மாற்றிட்டு இருக்கார் இல்லையா? அதனால அவருக்கு பேரு பானு அப்படின்னு பேரு. பக்தர்களும் எடுத்துக்கலாமே. பக்தர்கள் மாறவே மாட்டாங்க. ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க? அந்த பக்தர்களால நெறைய பேர் மாறிட்டு இருப்பாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் ஒருத்தர் போனார். அமெரிக்காவுக்கு போனார். அவரு மாறவே இல்ல. அவர் அங்க போயிட்டு என்ன பண்ணாரு? அங்கேயும் போயிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு இருந்தார். அங்கேயும் போயிட்டு கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டார். அங்கேயும் போய் கீர்த்தனை பண்ணார். அங்கேயும் போய் என்ன பண்ணாரு? பகவத்கீதை, பாகவதம் சொல்லிக் குடுத்தார். அவரு மாறாம இருந்தார். ஆனா அவர்கிட்ட தொடர்புக்கு வந்தவங்க எல்லாரும் மாறிட்டாங்க. அவருடைய தொடர்புக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாத்தையும் மாத்திட்டாரு அவர். ஆனா அவரு மாறாம இருக்கார். சோ பானுகு அப்படின்ற நாமத்திற்கு இதான் அர்த்தம். தான் மாறாமல் தன்னுடைய தொடர்புக்கு வரவங்க எல்லாவற்றையும் மாற்றுவதனால அவருக்கு பேரு பானுகு அப்படின்னு பேரு. சரி. இதற்கு அழகான கதை நம்ப ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து பார்க்கலாம். என்னன்னா, ஸ்ரீமத் பாகவத்துல பானாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தான். இல்லையா? அந்த பானாசுரனுக்கு உஷா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. ம். அந்த உஷாவுடைய கனவுல அந்த உஷா பார்வதி பரமேஸ்வரன வழிபடக்கூடியவளா இருக்கா. அப்படி வழிபடும்போது பார்வதி ஒரு நாள் சொல்லிட்டு போறாளாம். நாளைக்கு உன்னுடைய கனவுல ஒருவன் தோன்றுவான். அவன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. மறைஞ்சு போன பின்னாடி உஷாவும் காத்துட்டு இருக்கா. அந்த நபன் எப்படி வருவார்? யார் வரப்போறாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கா. காத்துட்டு இருந்த உடனே திடீர்னுட்டு இரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல ஒரு ஆண் மகன் தெரியிறான். தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலைல எந்திரிச்சுட்டா. எந்திரிச்ச உடனே இப்ப வருத்தம் வந்துருச்சு. வருத்தம் ஏன்? ஏன்னா அந்த அந்த பையன எங்க தேடுறதுன்னு தெரியலையே! அந்த பையன் கண்ல பார்க்க முடியலையே! வெறும் கனவுல தானே பார்த்துருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏங்கிட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட சித்ரலேகா அப்படின்னு ஒரு ஒரு தோழி. அவ இருந்துட்டு இருக்கா. அவ கேட்டா, "என்ன ஆச்சு மகாராணி?" அப்படின்னு கேட்கிறா. இந்த மாரி பார்வதி சொன்னாங்க. ஒரு ஆண் மகன் தோன்றுவான்னு சொல்லிட்டு. தோன்றுன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னா. அந்த ஆண் மகனும் வந்தான். ஆனா எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்றான். ஏன்? அந்த ஆள கண்டுபிடிச்சு உங்க அப்பா கிட்ட சொல்லு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். பிரச்சனையே அதானே!
கனவுல வந்தவன் எங்க இருக்கான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருன்னே தெரியாது, பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்றான். அப்ப சித்திரலேகா சொன்னாளாம், எனக்கு ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்கு. ஒரு யோக சித்தி இருக்கு. என்ன யோக சித்தி இருக்கு அப்படின்னா, எனக்கு யாரையும் பார்த்தா வரைய தெரியும். எனக்கு உலகத்தில் இருக்கவங்க அழகானவங்க எல்லாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். நான் அவங்கள வரைஞ்சு காட்டுறேன். கண்டிப்பா அந்த வரைஞ்சு காட்டுனேன்னா, அதுல தான் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டேன். சித்திரலேகா வரைய ஆரம்பிக்கிறா. இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அழகான ஆள்னா கிருஷ்ணர் தான். வேற யார போய் வரையறது? முதல்ல கிருஷ்ணரோட படத்த வரைஞ்சா. "ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தரா" அப்படின்னு சொல்ற மாரி அன்னைக்கே சொன்னா இல்லையா? அ அ ருக்மிணி புவன சுந்தரான்னு சொன்னா. மிஸ்டர் யுனிவர்ஸ். இன்னைக்கெல்லாம் மிஸ் யுனிவர்ஸ், அந்த யுனிவர்ஸ், இந்த யுனிவர்ஸ்லாம் நடத்துறாங்க. ஸோ பகவான் என்னைக்கும் மிஸ்டர் யுனிவர்ஸ். அவரு குறையவே மாட்டார். எப்பயும் அழகா இருப்பார். அப்படி பகவான் கிருஷ்ணர வரைஞ்சு காட்டுனோனே, அவன் முகத்துல அவ்வளோ பிரகாசமா. அவ சொன்னா, "என் கனவுல வந்தவர விட இவர் ரொம்ப அழகா இருக்காரு. இவர் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டாளாம். என் கனவுல வந்து அழகா தான் இருக்கான். ஆனா, இவரு என்னுடைய கனவுல வந்தவன விட அழகா இருக்காரே! இவர கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா, எனக்கு பார்வதி சொன்னது என்னது? இவர கல்யாணம் பண்ணக்கூடாது. கனவுல வந்தவன தான் கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால இத வேணான்னு சொல்லிட்டார். சரி, அடுத்து பிரத்யும்னன வரைஞ்சா. பிரத்யும்னன் யாரு? கிருஷ்ணருடைய மகன். பிரத்யும்ன வரைஞ்சு காட்டுனா. "இவரா?" அப்படின்னு சொன்னா. பார்த்தா, இவரும் அழகா தான் இருக்காரு. ஆனா, இவரு கிடையாது. நான் பார்த்தவங்கள விட இவர் ரொம்ப அழகா தான் இருக்கார். ஆனா, இவரு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது தான் பிரத்யும்னுடைய பையன் அனிருத்தன். அவர வரைஞ்சு காட்டுனேன். வரைஞ்சு காட்டுனேன். அவருடைய முகத்துல அவ்வளோ ஒரு வெட்கம், சந்தோஷம். இவரு தான், இவரு தான், இவரு தான், இவர தான் நான் பார்த்தேன். இவர தான் கனவுல பார்த்தேன். இவர தான் கனவுல பார்த்தேன். குதிக்க ஆரம்பிச்சுட்டா. ஓ! இவரா? இவரு கிருஷ்ணருடைய பேரனாச்சே! துவாரகையில இருக்காரு இவரு. இவருக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது. எப்படி கல்யாணம் பண்ணி போற நீ? தெரியலையே! நான் இவர தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி ஒண்ணும் கவலைப்படாத வா! சொல்லிட்டு என்ன பண்றா? இந்த சித்திரலேகாவும், உஷாவும் என்ன பண்ட்டாங்கன்னா, இரவோடு இரவாக துவாரைக்குள்ள பூந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. யார? இந்த அனிருத்தன இரவோடு இரவா என்ன பண்ட்டாங்க? போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவருக்கு யோக சித்தி இருக்கு அந்த பெண்ணுக்கு. போய் கட்டிலோட தூக்கிட்டு வந்துட்டா, அனிருத்தன. அனிருத்தன் காலைல எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்த்தா, எங்கடா இருக்கன்னு பார்த்தா, பானாசுரனுடைய அந்தப்புரத்துல இருக்கான். அவன் பயந்து போயிட்டான். ஐயோ! யார்றா என்ன தூக்கிட்டு வந்ததுன்னு பார்த்தா, இந்த பெண்கள்லாம் சுத்தி இருக்காங்க. அதுல உஷா வந்து சொல்றா, "உங்கள தான் நான் திருமணம் பண்ணிப்பேன். இந்த மாரி பார்வதி தேவி என்ன சொல்லியிருக்கா. உங்கள திருமணம் பண்ண சொல்லியிருக்கா." அவன் என்ன பண்றான், உஷாவோட அழக பார்த்து மயங்கிட்டான். திருமணம் பண்ணிட்டான். காந்தர் விவாகம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் அப்பா, அம்மாவுக்கு தெரியாம காந்தர் விவாகம் பண்ணிக்கிட்டாங்க. அவன் என்ன பண்றான், சுகபோகியாக உஷாவுடைய அந்தப்புரத்திலே வாழ்ந்துட்டு இருக்கான். வெளியிலயே வரவே இல்ல. ம். பானாசுரனுக்கு ஒரே அ சந்தேகம். என்னடா அது, எப்ப பார்த்தாலும் அந்தப்புரத்துல ஒரே நாட்டியமாவும், கூத்தாவும், ஒரே இதுவாவும் இருக்கு. நம்மள உள்ளயே விட மாட்டேங்கிறாங்க. நம்மலாம் அப்பப்போ உள்ள போயிட்டோம்ல, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. உஷா வெளில வர மாட்டேங்கிறா. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. உள்ள யாரோ ஆண்மகன் இருக்க மாரி எனக்கு தோணுது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு நாள் வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அனிருத்தனும், உஷாவும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டான். கைது பண்ணிட்டான். அனிருத்தன கைது பண்ணிட்டான். ம். கைது பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணன் என்ன பண்ணான், தன்னுடைய யாதவ சேனைய கொண்டு வந்து பானாசுரனை வெற்றி கொண்டு, உஷாவையும் அனிருத்தனும் என்ன பண்ணிட்டாங்க, துவாரை கூட்டிட்டு வந்து திருமணம் செஞ்சு அங்க வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் இந்த சித்திரலேகா அங்க வரா. கல்யாணத்துக்கு அப்ப சித்திரலேகா வரா. அந்த சித்திரலேகா வந்து சொல்றாளாம். யார்கிட்ட? ருக்மிணி கிட்ட வந்து சொல்றாளாம். ருக்மிணி, அ அம்மா நீங்க பார்வதினால பொழச்சீங்க அப்படின்னு சொல்றாளாம். என்னது பார்வதினால பொழச்சனா? என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் புரியலையேம்மா. இல்ல பார்வதி தான் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, எங்க உஷா கிட்ட இந்த ஆண்மகனை திருமணம் செஞ்சுக்கோ, அழகான ஆண்மகன் திருமணம் செஞ்சுக்கோ நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்கா. அது யாருன்னே தெரியல. அப்ப நான் என்ன பண்ணேன், நல்ல அழகான ஆண்மகளை வரைஞ்சு காட்டினேன். அதுல முதல்ல வரைஞ்சது நான் கிருஷ்ணர தான் வரைஞ்சேன். கிருஷ்ணர வரைஞ்சேன். உஷா சொன்னா, "இவன் ரொம்ப அழகா இருக்கான். நான் இவரையே திருமணம் பண்ணிக்கிறேன்னு" சொன்னா. ஆனா அப்புறம் முடிவு பண்ணிட்டா. இல்ல, இல்ல பார்வதி சொன்ன பையன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விட்டுட்டா. ம். பார்வதி மட்டும் சொல்ல அப்படின்னா, உஷா யார கல்யாணம் பண்ணியிருப்பா? உங்க 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 கணவன் கிருஷ்ணரே கல்யாணம் பண்ணியிருப்பா. 6 அடி 16,108 அவளோட சேர்ந்து 16,109 மாறியிருக்கும். ம். அதனால உங்களுடைய ஒரு இடத்த காப்பாத்தி குடுத்தது யாரு? பார்வதின்னு சொன்னாளாம். சொன்னோனே ருக்மிணி கொஞ்சம் யோசிச்சாளாம். ஆமா உண்மதான். இது என்ன அநியாயமா இருக்கு? அ தாத்தா எப்படி எப்படி இருக்காருன்னா, பையன விட, பேரன விட அழகா இருக்காரு. பேரன் தான் அனிருத்தன். பேரன காட்டிலும் அழகா இருக்கிறது அப்பா. அப்பாவ காட்டிலும் அழகா இருக்கிறது தாத்தா. தாத்தான்னா என் கிருஷ்ணர். 125 வயசு ஆச்சு. ஆனா இளமையாவே இருக்காரு. அவருக்கு வயசே ஆக மாட்டேங்குது. இன்னும் எத்தன பேர் போட்டிக்கு வரப்போறாங்களோ தெரியலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா ருக்மிணி, அன்னைக்கு வேடிக்கையா
கிருஷ்ணருக்கு வந்து மீசைய மட்டும் வெள்ளையா அடிச்சு விட்டாளாம். வெள்ள மீசைய பெயிண்ட் அடிச்சு விட்டாளாம். சரி அடிச்சு விட்டாவாவது இவருக்கு வயசாயிடுச்சுன்னு தெரியட்டும் சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டாளாம். அதனால இன்னைக்கு நீங்க பார்த்தசாரதி கோயிலுக்கு போனீங்கன்னா, அங்க யார் இருப்பாங்க? கிருஷ்ணர் இருப்பார். பக்கத்துல பிரத்யும்னன் இருப்பான். அதுக்கு பார்த்தா அனிருத்தன் இருப்பான். எல்லாருமே இருந்தாலும் கிருஷ்ணா தான் ரொம்ப பார்த்தசாரதி திருவல்லிக்கேணில பார்த்தசாரதி பெருமாள் தான் ரொம்ப அழகா இருப்பார். ஆனா, அந்த பெருமாளுக்கு மீசை மட்டும் வெள்ளையா இருக்கும். ஏன்னா வயசாயிருச்சு அவருக்கு அப்படின்னு காட்டுவதற்காக ருக்மிணி செஞ்ச வேலையா அது. ஸோ இப்படி பகவானுக்கு வயசே ஆகாது. எத்தன வருடம், எத்தன எத்தன ஜென்மம், எத்தன யுகம், அ காலம் காலம் ஆனாலும் அவர் எப்பயும் இளமையா இருப்பார் இல்லையா? அதனால அவருக்கு பேரு பானுகு அப்படின்னு பேரு. நம்ம சென்னையில இருக்கக்கூடிய பானுசுவாமி அப்படிதான் இருப்பார். அவருக்கு வயசு 80. 80 வயசு மாரியே தெரியாது. அவ்வளவு இளமையா இருப்பாரு. அவ்வளவு உடல் ஆரோக்கியமா இருக்கும். அவருடைய பேச்சு, அவருடைய உடை, அவருடைய நடை, பாவனைகள் எல்லாமே ரொம்ப இன்னும் இளமையாவே இருக்கும். அவருக்கு சரியான பேரு தான் பானுசுவாமின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா பகவானுடைய குணம் இருக்கு இல்லையா? பக்தர்களுக்கு அந்த பகவானுடைய குணம் வரும் இல்லையா? அப்படி பகவானுடைய ஒரு பெயர் பானுகு அப்படின்ற பெயர். பானுகு அப்படின்னா என்னைக்குமே இளமையா இருக்கிறதுனால அவருக்கு பேரு பானுகு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. சரி. இப்ப 7 மணி ஆயிடுது. அதோட வகுப்ப நிறுத்திர்றேன். மறுபடியும் உங்க எல்லாரையுமே திங்கட்கிழமை பார்க்கலாம். ம். திங்கட்கிழமை நம்முடைய வகுப்பு இருக்கும். அதன் பிறகு நாங்க மாயாப்பூர் போயிடுவோம். மாயாப்பூர் பரிக்கிரமா இருக்கும். ஸோ மாயாப்பூர்ல நாங்க ஒரு 10 நாள் அங்க தான் இருப்போம். இந்த டைம்ல வகுப்பு இருக்குமா? கண்டிப்பா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு அப்டேட்ஸ் குடுப்பாங்க. எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்ல எத்தன பேரு என்னுடைய சேனல் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. அதேபோல நான் லாஸ்ட் முறை சொல்லியிருந்தேன். Instagram அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்படி வந்து YouTube இருக்கோ, Facebook இருக்கோ, அதேபோல Instagramன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. Instagram தான் எல்லாரும் இருக்காங்க. உங்க பசங்கள்லாம், உங்க பேர குழந்தைங்கலாம் கண்டிப்பா அதுல இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஐடிஸ்லாம் குடுங்க. என்னுடைய பேரு தான் அங்க Instagramோட என்னோட ஐடியும் கூட. அத குடுத்தீங்க அப்படின்னா, அத அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல நெறைய கீர்த்தன், நெறைய கிளாஸ் ரொம்ப கம்மியா தான் குடுக்குறோம். ஆனா கீர்த்தன் அதுல அதிகமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கவங்களுக்கு கீர்த்தன் தான் ரொம்ப பிடிக்குது. குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு கீர்த்தன் ரொம்ப பிடிக்குது. ஆனா என்ன பண்ணுங்க, அந்த கீர்த்தன நீங்க அவங்க என்ன பண்ணலாம், அத அ அத ஜாயின் பண்ணிட்டாங்க அப்டின்னா, எங்களுடைய அப்டேட்ஸ், எங்களுடைய ரெகுலர் கீர்த்தன்ஸ்லாம் அதுல பார்க்க ஆரம்பிக்கலாம். அதனால முடிஞ்சா அந்த Instagram ஐடிய அவங்களுக்கு குடுங்க. என்னுடைய பெயர் எழுதியிருக்குல்லங்க, வம்ஷிதாரி தாஸான்னு எழுதியிருக்குல்ல, இதான் என்னுடைய ஐடியா இருக்கும். ஸோ அப்படி இல்லன்னா என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு லிங்க் நான் ஷேர் பண்ண முயற்சி பண்றேன். அத உங்களுடைய பசங்களுக்கு அனுப்பி வைங்க. அவங்க என்ன பண்ணட்டும், இத பார்க்க ஆரம்பிக்கட்டும். ஏதோ ஒரு வகையில அவங்க எப்பயும் செல்ஃபோன்ல தான் செல்ஃபோனும் கையுமா தான் இருக்காங்க. அப்ப செல்ஃபோன்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள குடுத்தா, அவங்க கேட்க அவங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா குடுக்கணும். என்னோட நம்பர் இங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்ல. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வேணா நீங்க அவங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த ஐடி அனுப்பி வைக்கிறேன். ஜஸ்ட் அவங்க பார்க்கட்டும். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய அடுத்த யங்ஸ்டர்ஸ வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்பயர் பண்றது ரொம்ப முக்கியம். நாம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் யங்ஸ்டர்ஸ கொண்டு வரணும். ரொம்ப முக்கியம். இத நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வகுப்புலயும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பிரபுபாதர் காலத்துல அவர் என்ன பண்ணார், நெறைய யங்ஸ்டர்ஸ் தான் பிடிச்சார். முதல்ல அவர் அவர் பிரச்சாரம் பண்ணதே இளைஞர்களுக்கு தான் பிரச்சாரம் பண்ணார். அந்த இளைஞர்களுக்கு பிரச்சாரம் பண்ணதுனால உலகம் முழுதும் என்ன பண்ண முடிஞ்சது அவரால? இந்த கிருஷ்ண பக்திய கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஸோ நமக்கும் ஒரு பெரிய கடமை இருக்கு. இந்த கிருஷ்ண பக்திய நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அ இந்த விஷயத்த இளைஞர்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இதற்கு நீங்க உதவிகரமா இருங்க. ஸோ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள சோசியல் மீடியாலயே குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஈஸியா எடுத்துப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்க எல்லாரையுமே மண்டே பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.